வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். உலகத்து மக்கள் அனைவரும் எல்லா நாட்களிலும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. சில பேர் எங்களுக்கு இமெயில் அனுப்பிச்சிருக்கிறாங்க. என்ன தெரியுமா? ரொம்ப வருத்தமான, ரொம்ப சோகமான விஷயம்லாம் சொல்லாதீங்க. கொஞ்சம் இந்த விட்டலாச்சாரியா படம் மாதிரி நீங்க அந்த பதுமை கதையெல்லாம் சொன்னீங்களே, அதை கொஞ்சம் கண்டினியூ பண்ணுங்க. எங்களுக்கு கொஞ்சம் டைம் பாஸ் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. டைம் பாஸ் அப்படின்னா பொழுதுபோக்காக அப்படின்னா விட்டலாச்சாரியா படம் ஜெகன்மோகினி மாதிரி ஏதான ஒரு கதை சொல்லணும்னாக்க இருக்கு நம்ம நாட்டில். எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாக்கா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். போஜராஜன் முதல் படியில் கால் வைத்தான், பதுமை சிரித்தது, ஹஹஹா உனக்கு என்ன எங்களுடைய விக்ரமாதித்தனை போல வீர தீர பராக்கிரமம் உண்டா என்று கேட்டது அப்படின்லாம் ஒரு கதை சொல்லியிருக்கேன். இது தொடர்ந்து இந்த பதுமை பேர் என்ன தெரியுமா? கோமளவல்லி பதுமை. அவன் அந்த படியில காலை வச்ச உடனே அந்த கோமளவல்லி பதுமை உயிர் பெற்று வந்து சிரிக்க ஆரம்பிச்சது. போஜராஜனே நில், நீ என்னுடைய விக்ரமாதித்தனை போல வீர தீர பராக்கிரமம் செய்திருக்கிறாயா? எந்த வகையில் அவனுக்கு நீ ஈடு? நான் சொல்கின்ற கதையை கேள். பிறகு உனக்கு அத்தனை திறமை இருந்தால் நீ அடுத்த படிக்கு போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே அவன் சரி கதையை சொல்லு அப்படிங்கிறான். அப்ப அந்த கோமளவல்லி பதுமை ரொம்ப அழகா ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்குது. இந்த விக்ரமாதித்தனும் பட்டியும் அப்படியே இவன் மந்திரியா இருந்தா அவன் ராஜாவா இருந்தான். ரெண்டு பேரும் ஒரு தடவை காட்டுக்குள்ள போயின்னு இருக்கும் பொழுது இவனை அரசன்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஒருத்தன் ஓடி வந்து என்னுடைய குழந்தையை மகர மீன் விழுங்கி விட்டது அப்படின்னு சொன்ன பொழுது பட்டி சொல்லுவான், இரு நம்ம திருப்பி நகரத்துக்கே போலாம், அங்க போன பிறகு என்ன ஏதுன்னு விசாரிச்சுக்கலாம் அப்படின்ன பொழுது சரி நகரத்துக்கே வந்து உட்கார்ந்து இப்பொழுது சொல்லும் அப்படின்ன பொழுது அந்த அவன் சொல்றான், நான் ஒரு வேதியன், என் பேர் வேதகோவிந்தன்னு பேரு, எனக்கு 7 வயசுல ஒரு சிறுவன், அவனை வந்து அன்னைக்கு சமுத்திர ஸ்நானத்திற்காக அழைத்து கொண்டு போயிருந்தேன். அங்க ஒரு மகர மீன், பெரிய மகர மீன் வந்து அப்படியே அவனை விழுங்கி இழுத்து கொண்டு போய்விட்டது, எனக்கு அவனை மீட்டு தர வேண்டும். பட்டி சொன்னாராம், மீன் விழுங்கிடுத்துனாக்கா அதுக்கு விக்ரமாதித்த மகாராஜா என்ன செய்வார் அப்படின்ன பொழுது, ஒரு விஷயம் எங்களுக்கெல்லாம் தெரியும், விக்ரமாதித்தனால் முடியாத விஷயம் கிடையவே கிடையாது, அவன் இறைவனை போன்றவன் அப்படியெல்லாம் சொன்ன உடனே விக்ரமாதித்தன் பட்டி இந்த காரியத்தை நாம் சாதித்தே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு 6 மாசம் எனக்கு நேரம் கொடுங்க, அதுக்குள்ள உங்க புத்திரனை அழைச்சின்னு வரேன்னு சொல்லிட்டு அவனை நகரத்துல விட்டுட்டு இவங்க 2 பேரும் காட்டுக்குள்ள போறாங்க. பட்டி கிட்ட விக்ரமாதித்தன் சொல்றான், என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கும் போது எப்படி நான் என்னால முடியாதுன்னு சொல்ல முடியும்? சரி மகர மீன் கடலுக்குள்ள இருக்கு, நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்ட போது, உனக்கும் எனக்கும் அருள் புரிந்தவள் யார்? அந்த காளி கோவில்ல இருக்கிற அந்த காளி தானே ஒரு தரமும் நம்ம கூட பேசுறா, நமக்கு என்ன செய்யணும்னு சொல்றா, தகுந்த ஆயுதங்கள் எல்லாம் கொடுக்கறா இல்லையா, அவதானே நமக்கு வரப்பிரசாதி, வா அங்க போகலாம்னு சொல்லிட்டு காளி கிட்ட போய் 2 பேரும் ரொம்ப உருகி வேண்டிக்கிறாங்க. எங்களுக்காக இல்ல தாயே, என்னுடைய பிரஜையில் ஒருவன் குழந்தையை இழந்து விட்டான், நாங்கள் இப்ப என்ன செய்ய வேண்டும் என்ற பொழுது, விக்ரமாதித்தா உனக்கு ஒரு ரத்ன கம்பளம் தருகிறேன், ஒரு செம்பு பாத்திரம் தருகிறேன், அறுத்தால் வலி தெரியாத கத்தி ஒன்று தருகிறேன், அதன் மேல் பூசுவதற்கு ஒரு தைலம் தருகிறேன், வலி தெரியாமல் இருப்பதற்கு அப்படின்னு 18 ஆயுதங்களை கொடுக்கறான். இது எல்லாத்தையும் பட்டியும் இவனும் வாங்கிக்கிறாங்க. சில விஷயங்களை பட்டி கிட்ட கொடுத்துட்டு இவன் என்ன பண்றான், சரி தாயே எனக்கு வெற்றி வேண்டும் அப்படின்னு சொன்ன பொழுது அவ ஒரு எலுமிச்சம்பழத்தை அவனுக்கு கையில கொடுக்குறா, இதை கூடவே வச்சுக்கோ அப்படின்ன உடனே விக்ரமாதித்தன் ரொம்ப சந்தோஷமா வணங்கி விட்டு சரி தாயே. அப்பொழுது போகும்போது, விக்ரமாதித்தா உனக்கு எப்பப்ப தேவையோ உனக்காக ஒரு வேதாளத்தை அனுப்புகிறேன், நீ மனதில் வேதாளத்தை நினைத்துக்கொள், நான் அனுப்புகிறேன் அப்படின்னு காளி சொல்றான். இந்த காளியை சுத்தி அருகு பூத வேதாளம் அவைகள்லாம் இருக்கும்னு பாடல்கள்ல கேட்டிருக்கோம். ஆனா அது உண்மைதான், பூத கணங்கள் வேதாளங்கள் எல்லாம் இருக்கும் போல இருக்கு. அப்ப இவன் என்ன பண்றான், பட்டி நீ கூடவே வா, நீ கடற்கரையில இரு, ஒரு இடத்துல இரு, நான் இந்த கடலுக்குள்ள போறேன், எதெல்லாம் எடுத்துட்டு போறேன் தெரியுமா, இந்த ரத்தன கம்பளத்தை இந்த கடலில் விரிக்க போகிறேன், அது மிதக்கும், சரியா, வலி தெரியாமல் அறுப்பதற்கு கத்தியை இடுப்பில் வைத்து கொண்டிருக்கிறேன், இந்த தைலத்தையும் வைத்து கொண்டிருக்கிறேன், இன்னும் சில விஷயங்கள்லாம் நான் எடுத்துட்டு இருக்கேன், நான் மெதுவா போறேன்னு சொல்லிட்டு இவன் அங்க போய் அந்த ரத்ன கம்பளத்துல
குதி குதின்னு குதிக்கிறான். ஆனா அது உள்ள முழுகாது, ஏன்னா அம்பாள் கொடுத்தது அல்லவா. குதி குதின்னு குதிச்ச உடனே அங்க என்னமோ நடக்கிறது, யாரோ இருக்கிறாங்கன்னுட்டு அந்த மகர மீன் பெருசா வாயை திறந்துக்கிட்டு அப்படியே உள்ள வரும். உள்ள வரும்போது இவன் என்ன பண்றான், அந்த திறந்த வாய்க்குள்ள அவன் போயிடுவான். ரத்ன கம்பளத்தோட உள்ள போயிடுவான். ஒன்றும் செய்ய மாட்டான். அப்படியே உள்ள போய் பார்க்கறான். இது வயிறு என்ன, மீனோட வயிறுன்னா அதுல குடல் கிடல் எல்லாம் இருக்கும்னு நினைச்சேன். இது என்ன ஒரு ஒரு பட்டணமே இருக்கு அப்படின்னு பார்த்தா அங்க நிறைய பேர் ஆளுகள்லாம் இருக்கிறாங்க. ஒரு பெரிய பட்டணம் மாதிரி இருக்காது. அங்க போய் பார்த்தாக்க குழந்தைகள்லாம் விளையாடிட்டு இருக்கும் பொழுது அங்க ஒரு பையன், சின்ன பையன், ரொம்ப சோகமா நின்றுட்டு இருந்தான். இங்க வா, நீ யாரு அப்படின்னு கேட்டபோது, நான் வேத கோவிந்தனுடைய பிள்ளை, நான் கடல்ல ஸ்நானம் பண்றதுக்காக அப்பா அழைச்சிட்டு வரும்போது ஏதோ ஒரு பெரிய மீன் வந்து என்னை அப்படியே முழுங்கிடுத்தோ அப்படின்னு. அவ்வளவுதானே, நான் தான் உன்னை காப்பாற்ற வந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் அங்க இன்னும் என்னெல்லாம் இருக்குன்னு பாக்குறான். அது மகர மீனோட வயிறு மாதிரியே இல்லை. ஆட்கள் இருக்கிறார்கள், குழந்தைகள் இருக்கிறார்கள், ஏதோ ஒரு நகரம் மாதிரி நடந்து கொண்டிருக்கு. அப்ப என்ன பண்றான், சத்தம் போடாதே, ஒரு மூச்சு காட்டாமல் நீ என்னோட வா அப்படின்னு அவனோட கையை பிடிச்சுக்கிட்டு வந்து என்ன பண்றான், அந்த மீனோடைய விலாப்புறத்தில் வலி தெரியாமல் நறுக்கக்கூடிய கத்தியால் லேசாக கீறி 2 பேரும் வெளியில வந்துட்டு அவன் அந்த தைலத்தை பூசிடுறான். அந்த மீனுக்கு தெரியவில்லை. இதெல்லாம் நடக்குமான்னு என்னை கேட்கக்கூடாது. ஏன்னா விக்ரமாதித்தன் கதை, போஜராஜன் கதை, மதன காமராஜன் கதை இதெல்லாம் சொல்ற போது இதுல நிறைய மேஜிக். நீங்க தானே கேட்டீங்க விட்டலாச்சாரியா படம் மாதிரி நல்லா த்ரில்லிங்கா இருக்கணும்னு, அதனாலதான் இந்த கதையை எடுத்துக்கிட்டேன். வெளியில வந்துட்டு அந்த மீனுக்கு இந்த தைலத்தை பூசி விட்டுடுறான். அதுக்கு வலியே தெரியல. அது கடலுக்குள்ள போயிடுச்சு. இவன் என்ன பண்றான், அந்த கம்பளத்தின் மீது ஏறிக்கொண்டு கரைக்கு வந்து, பட்டி இந்த குழந்தையை பத்திரமாக யாருக்கிட்டையான்னு ஒப்படைச்சிட்டு நீ என்னோட வா. என்ன அப்படின்னு கேட்ட பொழுது, சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைய பத்திரமா கொண்டு வந்து நீ இங்க வச்சுக்கோ. ஏன்னா இது ஒரு தீவு. நீ கண்ணுக்கு தெரியாம என் கூட வந்துட்டு இருக்க. இந்த பையன் தெரியுவான் இல்லையா, இங்க ஒருத்தன் வீட்டுல அடைக்கலமா கொடுத்துட்டு வா. இந்த தீவுல ஏதோ நடக்கிறது, அதை போய் பார்க்கலாம். பக்தியும் விக்ரமாதித்தனுமா அங்க அப்படி வராங்க. ஒரு ஆள் தண்டோரா போடுறான். இந்த தீவில் உள்ள ராஜகுமாரிக்கு ஸ்வயம்பரம் நடக்க போகிறது, எந்தெந்த மன்னர்கள் வேண்டுமோ வந்து கலந்து கொள்ளலாம் அப்படின்னு உடனே பட்டி என்ன சொல்றான், ஏன் விக்ரமாதித்தா, உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, இந்த தீவு ராஜகுமாரியை நீ ஸ்வயம்பரத்துக்கு போயே அப்படின்ன பொழுது, இப்படியெல்லாம் போயிட முடியாது, அப்புறம் நான் யாருங்கிறதெல்லாம் சொல்லணும், ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் முடியாது. இல்லை இல்லை நீ போ, நான் உனக்கு உதவி பண்றேன் அப்படிமா. இரு நான் கொஞ்சம் யோஜனை பண்ணணும்ட்டு இவன் என்ன நினைக்கிறான்னா, அந்த காளியை நினைக்கிறான், எது சரியான டிசிஷன் என்னை எடுக்க வை அப்படின்னுட்டு. காளி அவனுக்கு ஒரு மூட்டை தரா. என்னன்னு கேட்டா, அத்தனையும் நவரத்னங்கள். ஓ, ரத்ன வியாபாரி போல நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரத்ன வியாபாரியாக வேஷம் போட்டுக்கொண்டு அங்கே போகிறான். பட்டி அப்படியே சாதாரண மனிதர்களை போல அங்கே ஒலாவின்னு இருக்கான். இவன் என்ன பண்றான், அரண்மனைக்கு வாசலில் ஒரு பெரிய ஒரு கடை விரிக்கிறான். அங்க திருமணத்திற்காக வந்திருக்கிற எல்லா மன்னர்களும் வந்து பாக்குறாங்க. இந்த மாதிரி ரத்னம் நான் பார்த்தது இல்லையே, மரகதம் பார்த்தது இல்லையே, நீலம் பார்த்தது இல்லையே, கோமேதகம் பார்த்தது இல்லையே. அப்படி இவன் என்ன பண்றான், எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கங்கன்னு கொடுக்குறான். அங்க அரசனும் அந்த பொண்ணும் காத்துட்டு இருக்காங்க. சாயங்காலம் 7 மணிக்கு ஸ்வயம்பரம்னா இவங்க எல்லாரும் இவனோட கடையிலேயே நிக்கிறாங்க. பட்டி நினைக்கிறான், ஸ்வயம்பரமே இன்னைக்கு நடக்காது போல இருக்கு, இவனுடைய ரத்னங்களை வாங்குறதுலயே இருக்கிறாங்க இந்த ராஜாக்கள், காசு கூட கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டான், இவன் என்னமோ திட்டம் போட்டிருக்கான்னு சொல்லி பட்டி பார்த்துட்டு இருக்கான். அப்ப அரசன் என்ன பண்றான், பறையறிவிக்கிறான், ஏய் எல்லாரும் வாங்க, இப்ப ஸ்வயம்பரம் நடக்கிறது அப்படின்னா ஒருத்தருமே அங்க போகல. ஸ்வயம்பர மண்டபத்துல அந்த பொண்ணு மாலையை வச்சு நின்றுட்டே இருக்கா. அப்ப அந்த ராஜாவே வரான். வந்து இங்க என்ன நடக்கிறது அப்படின்ன பொழுது, அரசே வாருங்கள், நான் ஒரு ரத்ன வியாபாரி, உங்களுக்கு வேணுமானாக இதெல்லாம் எடுத்துக்கோங்கன்ன பொழுது, ரொம்ப மரியாதையா உங்களுடைய மகளுக்கு திருமணம் என்று கேள்விப்பட்டேன், இவ வேண்டிய நவரத்னத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்ன உடனே அவன், ஏய் நீ ரொம்ப ஜோரா பேசறியே அப்படின்னு சொல்லிட்டு, எல்லா மன்னர்களையும் வாருங்கள், ஸ்வயம்பரத்திற்கு நேரமாகி விட்டது. அப்ப இந்த ரத்ன வியாபாரியை பார்த்து, நீயும் வாப்பா, அங்க என்ன நடக்கிறதுன்னு பாரு அப்படின்னுட்டார். இவன் இதுக்குதான் காத்துட்டு இருந்தான். அந்த ராஜாவே இங்க வந்து இவனையும் அழைச்சிட்டு போன உடனே அவன் உள்ள போறான்.
உள்ள போய் பார்த்தா, நீ ஒரு ஓரத்துல உட்காந்துக்கோ, நீ இதெல்லாம் இங்க என்ன நடக்கிறதுன்னு பாரு, இவர்கள்லாம் மன்னர்கள் அப்படின்ன உடனே இந்த பக்கமா அந்த பக்கமா மன்னர்கள் நிற்கிறாங்க. இவ ஒரு ஓரமா உட்காந்துருக்கான். அந்த ராஜகுமாரியானவள் வந்து ஒரு ஒரு ராஜாவா பார்க்கறா. அந்த ஒரு ஒரு ராஜாவை பத்தியும் கூட வர தோழி சொல்லுவா, இவன் வந்து கேசக நாட்டு மன்னன், இவன் வந்து வாழ்வித்தையில் புலி, அது இதுன்னுட்டு அவ அப்படியே அவனை பார்த்துட்டு அடுத்தவங்களை பார்ப்பா, அடுத்தவங்களை பார்ப்பா. இதுதான் சுயம்பரம். பார்த்து அவளுக்கு ஒண்ணு அழகு இருக்கணும், இல்ல அவனுக்கு அறிவு இருக்கணும், இல்ல அவனுக்கு திறமை இருக்கணும், இல்ல மூணும் இருக்கணும்னு அவ எதிர்பார்க்கலாம் இல்லையா? அந்த காலத்துல இது ஒரு பெரிய வசதி இல்ல. பொண்ணு யார வேணுமோ சுயம்பரம் நான் சூஸ் பண்றேன்னு விட்டுருந்தாங்க. இப்ப அவங்க வந்து பத்தி பத்தியா வீடு வீடா வந்து பார்த்துட்டு இந்த பொண்ணு நல்லா இல்ல, இது கருப்பா இருக்கு, இது சேப்பா இருக்குன்னு எதுவும் சொல்றாங்கல்ல. எப்படி காலம் மாறி போச்சு பாருங்க. அவ அப்படியே வரிசையா பார்த்துக்கிட்டே வரா. இந்த ஓரத்துல இவனை பத்தி யாரும் ஒன்றும் சொல்லல. ஆனா இவளுக்கு இவனை பிடிக்குது, மாலையை போட்டுடுறா. அவ்வளவுதான். எல்லா ராஜாக்களுக்கும் கோபம். ஒரு ரத்ன வியாபாரி, ஒரு 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 அரச குலத்தில் சேர்ந்தவன் கூட இல்ல, இவனை போய் இவன் மாலை இடுறதாவது அப்படின்னு எல்லாரும் கோச்சிட்டு போவாங்க. அரசனுக்கே மனசுல கொஞ்சம் வருத்தம். அவன் அங்க உட்கார வச்சிருந்திருக்க கூடாது, அங்கேயே விட்டுட்டு வந்திருக்கணும். இவ்வளவு மாமன்னர்கள் இருக்கிற சபையில் ஒரு மாணிக்கம் முத்து எல்லாம் விற்கிறவனை போய் என்னுடைய மகள் தேர்ந்தெடுத்து விட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேயே சோர்ந்து போய் உட்காந்துடுறான். எல்லா மன்னர்களும் இந்த வீட்டில் நாங்கள் கை நனைக்க மாட்டோம், சாப்பிட மாட்டோம்னுட்டு அவங்க திரும்பி போயிடுறாங்க. இந்த ரத்ன வியாபாரிக்கு என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியல. அவ வரமாலையை போட்டுட்டா இவன் கழுத்துல. அந்த ராஜகுமாரி அப்பா கிட்ட உட்காந்துருக்கா. அடுத்து என்ன நடக்க போறது அதுவே தெரியல. பட்டி அந்த கூட்டத்தில் ஒருவனாக வந்து, விக்ரமாதித்தா அடுத்து என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டபோது, தெரியாது, வேதாளத்தை கூப்பிடு அப்படிங்கிறான். அவன் மனசுல வேதாளத்தை கூப்பிடுற நேரத்துல ராஜகுமாரி சொல்றா, அப்பா இன்னும் ஒரு ஜாமம் இருக்கு இந்த முகூர்த்தம் முடியறதுக்கு. ஆனா அவன் யாருன்னு தெரியாம நான் மாலையை போட்டுட்டேன். எனக்கு அவனை பிடிச்சது ஏன் தெரியுமா? அவன் அத்தனை மன்னர்கள் கழுத்துலயும் போட்டிருந்த மாலை எல்லாம் இவன் கொடுத்தது, ஒருத்தர்கிட்டையும் காசு கூட வாங்கலைன்னா இவன் நல்ல தனவானாக இருக்க வேண்டும் என்று நான் புரிந்து கொண்டேன். அப்புறம் வந்து ஒருத்தர்கிட்ட காசு வாங்காது மட்டும் இல்ல, ரொம்ப மரியாதையோட ஐயா உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கோங்க எல்லாம் சொன்னான். இவன் படித்தவனாக இருக்க வேண்டும், பண்பாளனாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் ஒருத்தன் பண்ண மாட்டான். ஐயா நான் அவனுக்கு நவரத்னத்துல மாலை கொடுத்துருக்கேன், கொண்டா இதுக்கு இத்தனை பவுன்னு கேட்பான் இல்லையா? அதெல்லாம் ஒண்ணுமே கேட்கல, ரொம்ப பெருந்தன்மையா நடந்துன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்ன பொழுது, அப்பா இன்னும் ஒரு நாழிகை முகூர்த்தம் பாக்கி இருக்கிறது, அவனை கூப்பிட்டு அவன் குலம் கோத்திரம் என்ன ஏது எல்லாம் விசாரித்து விடுகிறேன், உங்களுக்கு திருப்தியானால் மட்டுமே நான் மாலையிடுவேன். வரமாலை இட்டதுனால் அவன் எனக்கு திருமணம் ஆகிவிட்டவில்லை, நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், அவ்வளவுதான், நான் தேர்ந்தெடுத்தேன். ஆனால் உங்களுடைய இஷ்டம் இல்லாமல் நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ராஜா சரி அவனை எப்படி கூப்பிடுவேன் அப்படின்ன பொழுது ஒரு ஆள் வந்து சொன்னான், ஸ்தானிகர் ஒருத்த வந்து அங்கேன்னு சொல்றான், ஐயா ரத்ன வியாபாரி, நீர் யார், எந்த ஊர், எந்த பேர் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் எங்களுடைய ராஜகுமாரி உனக்கு மாலையை அணிவித்து விட்டாள், அதற்காக நாங்கள் திருமணம் செய்து கொடுக்க முடியாது, உம்மை பற்றிய விவரங்கள் சொல்ல வேண்டும். அப்ப இவன் என்ன சொல்றான், என்னை மணவரைக்கு அழைத்து செல்லுங்கள் அப்படிங்கிறான். மணவரைக்கா? சரி வா, ஆனால் நான் ராஜகுமாரியை பார்க்க விரும்பவில்லை, எனக்கும் அவளுக்கும் இடையே ஒரு திரையை போட்டு விடுங்கள், சரியா? திரையை போட்டுவிட்டு அவள் அங்கு அமரட்டும், நான் இங்கே அமர்கிறேன், மற்றவர்கள் எல்லாம் என் பக்கமா இருந்தாலும் சரி, ராஜாவும் எல்லாரும், நான் என்னுடைய விற்த்தாந்தத்தை சொல்லுகிறேன். அந்த வார்த்தை ரொம்ப அழகு. அந்த கால நாவல்கள் எல்லாம் வரும், விற்த்தாந்தம் அப்படின்னாக்கா அவனுடைய வரலாறு சொல்றேன்னுட்டு அங்க போய் உட்கார்ந்த உடனேவே இவன் என்ன பண்ணுவான், அந்த காளியை நினைப்பான். அந்த ஸ்தானிகர்களோடு ஒருத்தரா வந்து பட்டியும் இருப்பான். ஏன்னா இவன் கரெக்டா பண்ணலனாக்கா அவன் கிட்ட வேறதான் ஒரு ரூபத்துல வந்து என்ன ஏதுன்னு சொல்லலாங்கிறதுக்காக பட்டி துணை நிற்கிறான். நான் என்னுடைய விற்த்தாந்தத்தை சொல்ல வேண்டும் என்றால் நான் எதற்காக சொல்ல வேண்டும், இதோ எங்கள் இடையே இருக்கின்ற இந்த திரைச்சீலை பேசுமே அப்படிங்கிறான். அரசன் முழிக்கிறான், என்னப்பா இவன் ரத்ன வியாபாரிங்கிற திரைச்சீலை எப்படி பேசும்ங்கிற பொழுது அவன் கண்ணை மூடிக்கிட்டு காளியை நினைச்சு எனக்கு வேதாளத்தை அனுப்பு, இந்த வேதாளம் கதை சொல்லணும் அப்படிங்கிறான். சரி அப்படின்னுட்டு அந்த வேதாளம் வருகிறது. அந்த வேதாளம் அந்த திரைச்சீலையில் உட்கார்ந்து இருக்கும்.
இப்ப இந்த புஸ்தகம் படிக்கிற போது என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னா, திரைச்சீலை சொன்ன கதைன்னு போட்டிருக்கோம். உடனே நம்ம வேற எங்கேயான திருப்பலாம்னா கூட திருப்ப முடியாது. ஏன்னு கேட்டா திரைச்சீலை கதை சொல்லுமா, அது என்ன சொல்லித்து பார்க்கணும்னு தோணும்ல. அப்படித்தான். ஸோ திரைச்சீலை கதை சொல்லும்ன உடனே இந்த திரைச்சீலை சொல்லித்தான், என்னை வந்து 4 புறமும் இழுத்து இப்படி கட்டி வைத்திருக்கிறார்கள், உடம்பு வலிக்கிறது, அதை அவிழ்த்து விடுங்கள் அப்படின்னு தான். அப்போ எல்லாருக்கும் ஆச்சரியம், என்ன நிஜமாவே திரைச்சீலை பேசுறது, திரைச்சீலை பேசல வேதாளம் பேசுறதுன்னு அது அவங்களுக்கு தெரியல. சரி, 4 பக்கமும் இழுத்து முடிச்சு போட்டு வச்சிருந்ததை அவிழ்த்து விட்ட பிறகு இந்த திரைச்சீலை சொல்லித்தான், சந்திரகிரி அப்படிங்கிற ஊர்ல ஒரு ராஜா இருந்தான். அவனுக்கு ரொம்ப நாள குழந்தையே இல்லை. அவன் வேண்டிய வரமெல்லாம் பலிச்சது. கடைசியில காந்தரூபன் அப்படின்னு ஒரு அழகான ஆண் பிள்ளை பிறந்ததே ஒரு பிரமாதமா கொண்டாடினா, எல்லாருக்கும் எல்லாத்தையும் வாரி வாரி வழங்கினான்னு அவ்வளவு சந்தோஷம். அந்த பையனுக்கு நல்ல அழகும் இருந்தது, அறிவும் இருந்தது, படித்தான், வில்வித்தை வாழ்வித்தை எல்லாம் சொல்லி கொடுத்தான். திருமண வயது வந்த உடனே அவனுக்கேற்ற பெண் கிடைப்பாளா அப்படின்னுட்டு எல்லா ஊர்களுக்கும் மந்திரிமார்களை அனுப்பிச்சான். அனுப்பும்போது ஒரு மந்திரி சொன்னாராம், இல்ல நாங்க போற அந்த நாட்டுல கேட்பாங்கல்ல, உங்களுடைய அரசகுமாரன் எப்படி இருப்பான் என்று சொன்னால்தானே. இப்ப நம்ம போட்டோ அனுப்புறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த காலத்துல ஓவியங்களை அனுப்புவாங்களாம். சாவித்திரின்னு ஒரு படம் வந்தது. எம்.எஸ். சுப்புலட்சுமி அம்மா நாரதரா நடிச்சிருப்பாங்க. அதுல சாவித்திரியா நடிச்ச பெண்ணுக்கு அஸ்வபதி புத்திரி அவள். நிறைய படங்கள்லாம் வந்திருக்கும். ஒன்னொன்னா காட்டுவா, சொல்லு குழந்தாய், நிஜமே சொல்லு குழந்தாய், இந்த மன்னனை பிடிச்சிருக்கா இல்ல அந்த மன்னனை பிடிச்சிருக்கான்னு ஒரு படமா அவ காட்டுவா. அது அந்த காலத்துல ராஜகுமாரிகளுக்கு எந்த ராஜகுமாரனை பிடித்திருக்கிறதோ அதுக்கு மேலதான் பேசுவாங்க. அது அந்த காலம், அது ஞாபகம் வந்தது. என்ன பண்ணாங்க, இவனுடைய ஓவியத்தை வரைந்து அந்த மந்திரி ஒரு நாடாக எடுத்துன்னு போய், இவன் தான் எங்களுடைய ராஜகுமாரன், இவனுக்கேற்ற மகளை தேடி கொண்டிருக்கிறோம் அப்படின்ன பொழுது, இன்னொரு ஊர்ல அதே மாதிரி காந்தரூபின்னு ஒரு ராஜகுமாரி, அவளுக்கு வரம் தேடிட்டு இருந்தாங்க. இது என்னமோ மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி இருக்கும் போல இருக்கேன்னு மந்திரி அங்க போனா, இந்த படத்தை பார்த்த உடனே அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணோட படத்தையும் இவங்க கிட்ட கொடுக்குறாங்க. இவர் கொண்டு வந்து அரசன்ட்ட காட்டுறாரு. நாம எடுத்துன்னு போன இளவரசன் படம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இது அந்த பொண்ணோட படம் அப்படின்னு பொழுது வச்ச உடனே இந்த பையன் இது யாருடைய படம் அப்படின்னு கேட்குறான். கேட்ட பொழுது யாரோ காந்தரூபின்னு ஒரு பொண்ணாம்பா அப்படின்னு பொழுது, இல்லை எனக்கு கனவில் இவள் வந்தாள், அவளை எப்படி நான் படத்தில் பார்க்கிறேன், எப்ப வந்தான்னு, அவ ஒரு வாரமா எனக்கு கனவுல வந்துட்டே இருக்கா, இந்த பொண்ணு தான், இதே முகம்தான் எனக்கு தெரியும், இவதான் அப்படின்ன உடனே இப்படி ஒரு தெய்வீக பொருத்தம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். 2 பேருமே ரொம்ப அழகு, காந்தரூபனும் அழகு, காந்தரூபியும் ரொம்ப அழகு. அதனால ராஜா என்ன பண்ணா, ஊர் கண்ணு பட்டுடும், இல்லாம பிறந்த இந்த பையனை நல்லா இருக்கணும், ஒரே மகளான அந்த காந்தரூபியும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு காரியம் செய்கிறேன். நம்ம இந்த சந்திரகிரி மலையில ஒரு சுனை இருக்கிறது, அந்த சுனை ஓரத்துல உங்களுக்கு ஒரு அழகான மாளிகை கட்டித்தரேன், நீங்க 2 பேரும் சகல சுகபோகத்துடன் எந்த கவலையும் இல்லாம நாட்டை ஆளுகின்ற கவலையெல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன், நீங்கள் ஆனந்தமாக இருக்கணும், அது ஒண்ணுதான் எங்களுக்கு அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு அவ 2 பேருக்கும் ஒரு அழகான ஒரு மாளிகையை கட்டி கொடுக்கறாங்க. அந்த காந்தரூபனும் காந்தரூபிக்கும் திருமணம் கோலாகலமாக நடந்து, இந்த மறுவீடு போறதுங்கிறதுக்கு பதிலா நேர கொண்டு போய் அந்த மாளிகையில அவங்கள தங்க வச்சுட்டாங்க. அவ ஒரு ரூமா 2 பேரும் சுத்தி பார்க்கறதுக்கே 3 நாள் ஆச்சு அப்படின்னா அது எவ்வளவு பெரிய மாளிகையா இருக்கணும் பாருங்க. வேளா வேளைக்கு சாப்பாடு, நிறைய விளையாட்டு, கேளிக்கை, சந்தோஷமாக இருந்தார்கள். இந்த சந்திரகிரி மலையில ஒரு சுனை இருந்தது. சுனைனா ஒரு தடாகம், ஒரு குளம் வச்சுக்கலாமா. அந்த குளத்துல தினமும் இரவு தேவலோக கன்னியர் 7 பேர் வருவாங்களாம். அப்படியே ஆகாசத்திலேருந்து அப்படியே மெல்ல இறங்கி வந்து இந்த பனி போல குளிர்ந்து இருக்கிற தண்ணீர்ல குளிச்சுட்டு, அந்த இந்த ஜலக்கிரீடைங்கிறது அவங்களுக்கு கிடையாது, தேவலோகத்துல இல்லை, அதனால இங்க இறங்கி வந்து இந்த ஜலக்கிரீடை பண்ணிட்டு அப்படியே குளிச்சுட்டு அவங்க திருப்பி மேலே போயிடுவாங்களாம். அவங்களுக்கு ஒரு நாளும் இங்க வர்றதுங்கிறது ஒரு சந்தோஷமா இருந்துதான். ஒரு நாளைக்கு இந்த 7 பேரும், இவ்வளவு நாள் நாம இங்க வந்திருக்கோமே, இந்த மாளிகை இல்லையே, இப்ப ஏது புதுசா ஒரு மாளிகை, வா
போய் பார்க்கலாம்னு அந்த 7 கன்னியரும் வராங்க, தேவலோக பெண்கள். வந்து அவங்களும் எல்லா இடத்தையும் பார்க்குற பொழுது அப்படியே பட்டு திரைச்சீலையெல்லாம் தொங்குற ஒரு இடத்துல வந்து பார்த்தா, அந்த பக்கம் திரும்பி ஒரு பெண் படுத்திருக்கா. இந்த பக்கம் திரும்பி ஒரு ஆண் படுத்திருக்கான். அப்படியே அவனை பார்த்துட்டு அந்த கன்னியர் சொல்றாராம், "இவ்வளவு அழகா இருக்கானே இவன்! இவனை நம்ம தேவலோகத்துக்கு அழைச்சின்னு போயிடலாமா?" அப்படிங்கிறாளாம். ஐயோ பாவம், அது அவன் மனைவி போல இருக்குன்னு. இருந்தா இருக்கட்டுமே, அவன் தேவலோகம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு நம்ம விட்டா யார் அழைச்சிட்டு போவா? இவ்வளவு அழகா இருக்கான் பாரு அப்படின்னு போய் நம்ம தேவர்களுக்கு காட்டலாம், கந்தர்வர்களுக்கு காட்டலாம் அப்படியெல்லாம் சொன்ன உடனே சரின்னுட்டு என்ன பண்றாங்க, அவனை அப்படியே ஒரு மாலையாக்கி ஒத்தி கழுத்துல போட்டுண்டு அவ வானுலகத்துக்கு போயிடுறா. அடுத்த நாள் காலம்பரை எழுந்து பார்க்கறா, காந்த ரூபி, ஐயோ என்னுடைய மணாளனை காணவில்லையே, நீ பாத்தியா நீ பாத்தியானா அல்லோல கல்லோலப்படுது. அவர் எங்கேயுமே இல்லை, எப்படி மாயமா போயிருக்க முடியும்? யாருக்குமே தெரியாது. இந்த 7 கன்னியர்களும் வானத்திலிருந்து வந்து இந்த சுனையில குளிச்சு இப்படி பண்ணுவாங்கன்னு யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தோணவும் இல்லை. அவ்வளவுதான். அந்த சந்திரகிரி மன்னனும் ரொம்ப துக்கமா போய் அவளுக்கும் என்ன செய்யறதுன்னு தெரியாம ரொம்ப தவிச்சிட்டு இருந்தாங்க. அப்ப என்ன ஆச்சுன்னா,